நல்லா சூப்பராக கொஞ்சம் நல்லா கெட்டியாயிடுச்சு. இதை வந்து நம்ம அப்படியே நம்ம கொஞ்சம் செமி சாலிடாக இருக்கிறதுனால நம்ம அப்படியேவும் எடுத்து சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். சால்ட்டும் இந்த மிளகு சீரக தூள் எல்லாம் சேர்ந்து இருக்கும்போது நம்ம இதுக்கு வந்து சைடிஷ்ஷே தேவையில்லை, அவ்வளோ நல்லா இருக்குது. வணக்கம், வெல்கம் டு பானுமதி குரு கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து எப்போவும் ஸ்வீட் பொங்கல் செஞ்சோம். இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து காரப்பொங்கல் செய்யலாம். அதில் வந்து வித்தியாசமாக அவல் பாசிப்பருப்பு வச்சு ஒரு காரப்பொங்கல் செய்ய போகிறோம் இன்றைக்கி. அதுக்கு பாருங்கள், அளவு வந்து 200 கிராம் அவல் எடுத்துக்கலாம், 100 கிராம் பாசிப்பருப்பு. ஏன்னா இது வந்து கழுவி வச்சாச்சு, நல்லா சுத்தமாக கழுவி வச்சாச்சு. இது வந்து 100 கிராம் பாசிப்பருப்புனா 200 கிராம் அவல் எடுத்துக்கணும். இது வந்து நல்லா கழுவி வச்சுட்டேன். இப்போ நம்ம இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். மஞ்சப்பொடி சேர்த்துட்டு குக்கரில் நல்லா தண்ணி ஊற்றி இதை ஒரு நல்லா 3 சவுண்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இது வேக வச்சிடலாம். ஃபஸ்ட்டு இது போட்டு ஸ்டவ் நான் பற்ற வச்சுருக்கேன். இது இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுட்டு இதை ஆன் பண்ணி இதை வந்து ஒரு 3 சவுண்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கரில் பாசிப்பருப்பு வேக வச்சுருக்கேன். இப்போது இங்கே பாருங்கள், அவல் வந்து 200 கிராம்ஸ் எடுத்துருக்கு. நல்லா கழுவியாச்சு. இதை 3 டைம் நல்லா சுத்தமாக கழுவியாச்சு. இதுக்கு வந்து முக்கியமாக தேவைப்படுறது வந்து பாருங்கள், தேங்காய் மூடியிலேருந்து ஒரு இதை வந்து பாதி அளவுக்கு, ஃபுல்லாக வேண்டியதில் பாதி அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இந்த தேங்காய் பாலை நம்ம இதில் சேர்க்குறோம். தேங்காய் பால் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் ஒரு 3/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம செய்யும்போது நம்மளுக்கு பத்தலைன்னாக்க நம்ம ரெடி பண்ணும்போது சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், மூழ்கிற அளவுக்கு இப்போது தேங்காய் பால் சேர்த்தாச்சு. இது கொஞ்சம் வேணும்னாக்க நம்ம இதுக்கு மேலே தேவைன்னா நம்ம வாட்டர் விட்டுக்கலாம். இது வந்து நான் எடுத்துகிட்டு இருக்க அவளுக்கும் இதுக்கும் வந்து இதுவே மூழ்கி இருக்குது இல்லையா, அதனால இதை ஒரு 10 மினிட்ஸ் இதை வந்து நல்லா மூடி போட்டு, இது வந்து முக்கியமானது வந்து இதில் வந்து நான் பாதி அளவுக்கு தேங்காவை கீறி தேங்காய் பால் எடுத்து இதில் போட்டிருக்கேன். இதை வந்து நம்ம இப்போ தட்டு போட்டு மூடி வச்சிடலாம், கொஞ்ச நேரம் ஊறட்டும். தேங்காய் பாலில் நல்லா ஊறியாச்சு பாருங்கள். இப்போது சூப்பராக ஊறிருக்கு. இதில் வந்து சால்ட் சேர்த்துருக்கோம். இது வந்து பாசிப்பருப்பு நல்லா வெந்தாச்சு. சூப்பராக நல்லா மாவு மாதிரி நல்லா வெந்திருக்கு, அருமையாக வெந்திருக்கு. இப்போது இது நல்லா பாசிப்பருப்பு நல்லா சூப்பராக வெந்திருக்கு. இப்போ நம்ம வந்து ஒரு கடாய், இதில் ஒரு ஸ்டவ்வில் வந்து கீழே வந்து ஸ்டவ் எரிஞ்சிட்ருக்கு. இப்போ கடாய் பற்ற வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஆயில் விட்டுக்கலாம். இதுக்கு கொஞ்சம் இது எண்ணெய் நெய் கலந்து விட்டுருக்கேன். இதில் எண்ணெய் நெய் கலந்து விட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் முந்திரி சேர்த்துக்கலாம். அதோட முந்திரி சேர்த்து கொஞ்சம் நல்லா வறுபட்டோம். அதுக்குள்ளே இது வந்து கொஞ்சம் ரெட் ஆகிட்டுருக்கு. இப்போது மெயின் வந்து மிளகு சீரகத்தூள் நம்ம வந்து முழுசாகவும் போட்டுக்கலாம், நம்ம இஷ்டம் தான். நான் வந்து கொஞ்சம் பொடிச்சு வச்சுருக்கேன். மிளகு சீரகத்தூள் இதில் சேர்த்துக்கலாம். மிளகு ஜீரகத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம். இது வந்து பெருங்காயம் ஆட் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். பெருங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம். இதுக்கு ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து இதில் வந்து செவக்கட்டுக்களை ஒன்றும் இல்லை, நல்லா எண்ணெயில் மிளகு சீரகம் நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம கொஞ்சம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அவல் வந்து தேங்காய் பாலில் ஊறின அவலை வந்து சேர்த்துட்டு இது வந்து நம்ம பாசிப்பருப்பு நல்லா இதில் சேர்த்துக்கலாம். அவலை நல்லா சேர்த்தாச்சு. தேங்காய் பால் ஊறின அவல் சூப்பராக மெத்துன்னு நல்லா இதை நனைஞ்சிருக்கு. இப்போ வந்து ஊறிருக்கு. அதில் பாசிப்பருப்பும் சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறமா ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம்னாக்க பாசிப்பருப்பும் நல்லா நைஸாக வெந்திருக்கனால கரைஞ்சிடும். அவளும் இப்போ கொஞ்சம் பச்சை அவல் தானே தேங்காய் பாலை இது பண்ணியிருக்கோம், ஊற போட்டிருக்கோம். அது நல்லா இது ரெண்டும் சேர்ந்து நல்லா கொதித்து கொஞ்சமாக லைட்டாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். முதல்ல 3/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அதில் சேர்த்து நல்லா
கொஞ்சம் 2 நிமிஷம் அப்படியே விட்டுட்டிங்கனாக்கா ரெண்டும் சேர்ந்து அந்த தண்ணி கொஞ்சம் வற்றி லைட்டாக கெட்டியாக ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நம்ம வந்து இதை கொஞ்சம் ஸ்டவ்வில் கொஞ்சம் விட்டுறலாம். நல்லா சூப்பராக கொஞ்சம் நல்லா கெட்டியாகிடுச்சு. இதை வந்து நம்ம அப்படியே நம்ம கொஞ்சம் செமி சாலிடாக இருக்கிறதுனால நம்ம அப்படியேவும் எடுத்து சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். சால்ட்டும் இந்த மிளகு சீரக தூள் எல்லாம் சேர்ந்து இருக்கும்போது நம்ம இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷே தேவையில்லை, அவ்வளோ நல்லா இருக்குது. சாப்பிட்டுக்கலாம். இது 1 நிமிஷம் விட்டிங்கன்னா கெட்டி ஆகிடும். நம்ம சூடாக சாப்பிட்ணுன்னா நம்ம அப்படியே கூட எடுத்து நல்லா சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கு. இது சட்னியோடையும் சாப்பிட்லாம், அது நம்ம இஷ்டம் தான். இதை வந்து இப்போது நம்ம ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போது செஞ்சதுக்கு இப்போ நல்லா திக்னஸ் அருமையான ஒரு அவல் பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து இதை பாசிப்பருப்பு வச்சு செய்யலாம், மசூர் டால் வச்சும் இது செய்யலாம். அருமையாக இருக்குது. ஒரு ஃபாஸ்டிங் நாளில் வந்து இது சாப்பிட்றதுக்கே கரெக்டான ஒரு டிஃபனாக இருக்கும். இது பாருங்கள், அருமையாக இருக்குது, நல்லாயிருக்கு. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். அவலை வச்சு பாசிப்பருப்பு வச்சு ஒரு பொங்கல் செஞ்சு அசத்துங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆல்ட்ரு ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணால் தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். இது வந்து தேங்காய் பால் சேர்த்து இது செஞ்சுருக்கிறதுனால ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.